ஹே ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் another எபிசோட். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம கூட சின்ன வயசில் நிறைய இடத்துல வேரியபிள்ஸ்னால் யூஸ் பண்ணியிருப்போம், எஸ்பெஷலி மேக்ஸ் கிளாஸில். ஸோ அது எந்த டாபிக் நீங்கள் கெஸ் பண்ணுங்கன்னு பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதர் தென் தேட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ கைஸ் முதல்ல நம்ம வேரியபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து நான் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த சின்டெக்ஸ் வந்து எனக்கு என்ன சொல்ல வருதுன்னா, எக்ஸுங்கிற வேரியபிளில் 2ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதை தான் கைஸ் நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம சின்ன வயசில் கூட மேக்ஸில் எஸ்பெஷலி அல்ஜிப்ரா கிளாஸில் நம்ம எக்ஸ் ஈக்குவல் 2ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதே தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. இங்கே எக்ஸோட வேல்யூ என்னென்னா 2ஓட வேரியபிள் என்னென்னா எக்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து நான் அவுட்புட்டாக எடுத்து காமிக்கிறேன். ஸோ எக்ஸுங்கிற இடத்துல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னு, 2ங்கன்னு வந்துட்டு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒய் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டு இந்த ஒய்யில் எக்ஸோட வேரியபிளை நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா, எக்ஸுங்கிற வேல்யூ எக்ஸோட வேல்யூவை நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது செஞ்சே பார்த்துருவோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தா தெரியும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவும் சேம் தானே. ஆனால் கம்ப்யூட்டர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்து இப்போ டைப் பண்ணி காமிப்பேன். இங்கே 2 அப்படின்னு வந்துட்டு. ஸோ கைஸ் இப்போ வந்து இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 ரெண்டுமே சேம் தான். ஸோ இப்போ வந்து வேறு வேல்யூ அசைன் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு வச்சுட்டு இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியுமா, இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படி என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் செஞ்சே பார்த்துருவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதோட வேல்யூ வந்து 5 இல்லையா. ஸோ கம்ப்யூட்டர் வந்து அது எனக்கு ஈஸியாக டைப் பண்ணி காமிக்கிறா அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து அதோட வேல்யூ வந்து எனக்கு 5 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ நம்மளால் இன்னொரு எக்ஸுங்கிற வேரியபிளில் இன்னொரு டூப்ளிகேட் வேல்யூவை நம்மளால் கிரியேட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா எக்ஸுங்கிறது வந்து ஸ்மால் லெட்டரில் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போது ஆனால் அதே இது நம்ம வந்து கேபிட்டல் லெட்டரில் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இந்த 3ங்கிற வேரியபிளில். ஸோ இப்போது வந்து எக்ஸ் ஸ்மால் லெட்டர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் பிக் லெட்டர் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பேம் மறுபடியும் 5 அப்படின்னு வந்துட்டா. ஸோ கைஸ் இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை இன்னொரு தடவை என்னால் கிரியேட் பண்ணி வைக்க முடியும். ஆனால் அது வந்து நான் கேப்ஸில் ஏதாச்சும் சின்ன சின்ன ஸ்மால் சேஞ்சஸை கொண்டு வந்தால் மட்டும்தான் கம்ப்யூட்டரால் அதை ரெகக்னிஷன் பண்ண முடியும். அண்டு கம்ப்யூட்டர் வந்து நம்மள மாதிரி ப்ரில்லியண்ட்லாம் கிடையாதுங்க. ஸோ நம்மளுக்கே சில நேரங்களில் எக்ஸ் 2 3 4 5 6ன்னு அப்படி நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் நம்மளுக்கே இப்போ ஏதாச்சும் ஒரு எக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளால் எந்த எக்ஸ்லேருந்து ஏதாச்சும் வேல்யூ கொடுக்க முடியும் கேட்குறவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து x1 x2 x3 அப்படின்னு நம்ம கொண்டு கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து x1 x2 x3ன்னு நம்மளால் சேவ் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது செஞ்சு பார்த்தே உங்களுக்கு சொல்கிறேன். x1 x2 x3 நம்மளால் பண்ண முடியுமானே. ஸோ இப்போ பண்ணி காமிக்கிறேன். நம்மளால் பண்ண முடியும். x1 x2 x3ன்னு நம்மளால் வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அண்டு சாரி, இங்கே நேம் அது நான் இங்கே அவுட்புட்டில் நம்ம காமிக்கலை 1ன்னு. இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்ம ஏன் வேரியபிள் யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ பேசிக்காக வேரியபிள் அப்படின்னா என்னென்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தான். ஸோ ஒரு பாக்ஸில் நம்ம வந்து எந்த விதமான டேட்டாவும் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து 5 அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ சாரி 3ன்னு அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்னால் கோடர் பால் அப்படின்னு என்னால் சேவ் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சு பார்த்தே உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளால் சேவ் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நம்மளால் சேவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கோடர் பால் அப்படின்னு டைப் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதுக்கான அவுட்புட்டை நம்ம வந்து எடுப்போம். ஸோ கைஸ் இந்த பிரிண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த சின்டெக்ஸ் அப்ளை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம போன வீடியோவில் நான் வந்து அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாட்டிங்கன்னா ஐ பட்டனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் நம்ம ஏன் அந்த பிரிண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ அதர் தென் தட் லெட்ஸ் செக். கோடர் பாலும் வந்துச்சு.
ஸோ கைஸ் இவ்வளோ தான் வேரியபிள் அப்படின்னா என்னென்னா, ஸோ வேரியபிள் அப்படின்னா என்னென்னா, நம்மளை வந்து கம்ப்யூட்டர் மெமரியில் நம்ம ஏதாவது ஒரு இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா நம்ம வந்து வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம வேரியபிள்லாம் அப்படின்னா வேரியபிள் பற்றி இன்னும் நம்ம டீப்பாக பார்ப்போம். வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்ட்ஸ் வைஸாக பார்ப்போம் வேரியபிள் அப்படின்னா என்னென்னு. ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் புரிஞ்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புரியலாட்டிலும் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ கைஸ், இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். லைக் நம்ம வந்து இங்கே வந்து ஈக்குவல் சைன் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ரேட்டர் பேர் என்னன்னா அசைன் ஆப்ரேட்டர். ஏன் இதை வந்து அசைன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்கன்னா, x1 = 2 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த அசைன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோன்னா, இந்த 2ங்கிற வேல்யூவை x1ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். அதாவது எடுத்து கொண்டு போய் சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு சிம்பிளாக. ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம வந்து ஈக்குவல் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் பைத்தானில் நம்ம வந்து அசைன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஈக்குவலுக்கு யூஸ் பண்ணுறது இன்னொரு ஆப்ரேட்டர். அது என்னன்னு நான் வந்து வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ எண்டில் நம்ம ஏதாச்சும் நான் உங்களுக்கு இது கொஸ்டின் மாதிரி கொடுத்துருப்பேன். அது நீங்கள் கரெக்டாக யார் ஆன்சரையும் பார்க்காம கீழே கமெண்ட் பண்ணுமாறு மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ.